இப்படி வா. அது அது மனசுடைஞ்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? டேய் நீ என்னடா பேசிட்டு இருக்க? அவ ஏன்டா நம்ம வீட்டுக்குள்ள வந்தா? கார்த்தி மேல ஆசைப்பட்டு வாழறதுக்கு வந்தா? இல்லதான், இந்த குடும்பத்தையும் அண்ணனையும் பழி வாங்கறதுக்காக தான் வந்தா. அவ அப்பா சாவுக்கு என் அண்ணன் தான் காரணம்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்காடா. ஆமா. அப்புறம் அந்த விஷயத்த நான் அண்ணன் கிட்ட சொல்லணும்ல. சொல்லாதத்த. பாவம், அவர் ரொம்ப நொறுங்கி போயிருக்காரு. நல்ல வேலை நம்ம யாரும் அவரை தப்பு சொல்லல. இப்ப இதையும் சொன்னேன்னு வை, தாங்க மாட்டாருத்த. ஆமா வள்ளிமா, விடுங்க. அவ நோக்கம் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அது நமக்குள்ளே இருக்கட்டும். அது எதையும் மாமா கிட்ட சொல்ல வேண்டாம். தீரா, அவ ஏன் அண்ணன் கிட்ட சொன்னா தானே அதுவும் கொஞ்சம் சுதாரணமா இருக்கும். இங்க பாருங்க, அவ பொய் சொல்லி ஏமாத்திருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலும் மாமா அவளை நம்ப மாட்டாரு. அதுவே போதும். அதை தாண்டி நம்ம எதுவும் சொல்லி மாமாவை கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நம்ம பாத்துக்கலாம். இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சேன். சரி சரி. மாரா, இந்தா டீ எடுத்துக்கோ. ஏண்டா? வேணாம். இரா உனக்கு? வேண்டாம் வள்ளிமா. வள்ளி, இந்த போன் எடு. இந்தண்ணா. ஊர் பெரியவர் தான் போன் பண்றாரு. ஊருக்குள்ள எல்லாருக்கும் இந்த செய்தி பரவி இருக்கும். சொல்லுங்க மாமா. ராமச்சந்திரா, விஷயம் கேள்விப்பட்டோம். எல்லாம் நெசந்தானா? என்ன மாமா? அதான்ப்பா, அந்த பொண்ணு உன் மச்சின மக விஜி. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து வீட்டை விட்டு துரத்திட்டீங்களாமே. மாமா, நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். அந்த பொண்ணு ரொம்ப தப்பா இருக்கு மாமா. அந்த பொண்ணு உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய். என் பையனை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி அது இத்தனை நாளா வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தது. அதெல்லாம் சரி ராமச்சந்திரா, ஆனா இங்க அந்த பொண்ணு என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுங்கன்னு நம்ம சொந்த பந்தம் ஊர் பெரிய மக்கா கிட்ட பஞ்சாயத்தை கூட்ட சொல்லுதுப்பா. பஞ்சாயத்தா? என்ன மாமா, தப்பு பண்ணது அந்த பொண்ணு. நாங்க அதுக்கு பஞ்சாயத்துல வந்து நிக்கணுமா? பா, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நாளைக்கு நம்ம ஊர் கோயில்ல கூட்டம். நீ குடும்பத்தோட வந்துரு. இல்ல மாமா, இதெல்லாம் அனாவசியமா தெரியுது. பாரு, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நம்ம ஊர் வழக்கம் உனக்கு தெரியும்ல. ஒருத்தர் பிராது கொடுத்தா அதை விசாரிச்சு சொல்லிதானே ஆகணும். பாரு, நீ குடும்பத்தோட நாளைக்கு வந்துரு. சரிங்க மாமா. என்னன்னா, என்ன சொன்னாரு? வேற என்ன, ஊருக்கு போய் பஞ்சாயத்து கூட்டிருப்பா. நான் சொல்ல, அவ அவ்வளவு சீக்கிரம் விட்டு போற ஆளெல்லாம் இல்ல. இப்ப என்ன பண்றது? அப்பா, நம்ம இதுக்கெல்லாம் போக வேணாம். அவ என்ன பண்றாளோ பண்ணிக்கட்டும். டேய், அப்படிலாம் சொல்ல முடியாதுடா. நாம பஞ்சாயத்துல கலந்துக்கிட்டு தான் ஆகணும். கலந்துக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல மாமா. என்ன ஆனாலும் சரி, அவ இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரவே கூடாது. கண்டிப்பா அந்த முடிவுல மட்டும் யாருமே மாறக்கூடாது. அவ இவ்ளோ தைரியமா பஞ்சாயத்தை சொல்லிருக்கானா, கண்டிப்பா பெருசா ஏதோ பிளான் பண்ணிருக்கா. எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம வார்த்தையை விட்டுற கூடாது மாமா. அப்புறம் அவ நம்ம கிட்ட இருந்தே வார்த்தையை வாங்கி அதுவே அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பா. ஆமா, அவ இந்த வீட்டுல வந்து பண்ண அநியாயம் கொஞ்சமா நஞ்சமா எல்லாத்தையும் நம்ம விலாவரியா சொல்லுவோம். கண்டிப்பா இந்த பஞ்சாயத்து நமக்கு சாதகமா தான் முடியும். அதுவும் சரிதான் ராமச்சந்திரா. இந்த பொண்ணு ஊரை விட்டு நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனா இந்த பொண்ணு இன்னைக்கு உன் குடும்பத்து மேலேயே பிராது கொடுத்திருக்கு. ரெண்டு பக்கமும் விசாரிச்சு நாங்க பஞ்சாயத்து என்ன முடிவு பண்றோமோ அதுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்படணும். ராமச்சந்திரா, வா, வந்து இப்படி உட்காரு. வா. இருக்கட்டும் மாமா, இன்னைக்கு என் மேலதானே பிராது கொடுத்திருக்காங்க. நான் இங்க நிக்கிறது தான் சரி. சரிப்பா, இப்ப என்ன பண்ணலாம்? தாத்தா, என்ன பண்ணலான்னா, பெரிய மனுஷங்க கூப்பிட்டுருக்கீங்க, அந்த மரியாதைக்கு நாங்களும் வந்திருக்கோம்.
மத்தபடி எங்க முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த பொண்ணுக்கும் எங்க அண்ணனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நியாயமா நாங்க தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளவு உள்ள தள்ளி இருக்கணும். விட்டது தப்பா போச்சு. என்னப்பா ராமச்சந்திரா, எல்லா விஷயத்தையும் உன் சின்ன மகனை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? நீ எதுவும் பேசுற மாதிரி இல்லையா? வள்ளி, அவனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. நான் அமைதியா இருக்கேன். ஆனா என்ன பேச வைக்கிற மாதிரி பஞ்சாயத்து நடக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஏமா, நீ என்னம்மா சொல்ற? ஐயா, எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன உறவுங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் பாட்டுக்கு செவனேன்னு எங்க கிராமத்துல என் பொழப்ப பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவதான் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு எனக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏய், நீ பாவம் நினைச்சு நாங்க கூட்டு போனோம். நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃப்ராடா? நான் அப்படி என்னத்த ஃப்ராட் பண்ணேன்? பெத்த அம்மாவை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்லயே ஒளிச்சு வச்சவ தானே நீ? என்னம்மா இதெல்லாம்? ஐயா, அது தப்புதேன். நான் அத மறுக்கல. ஏதோ என் சந்தர்ப்ப சூழ்நிலை. அதுக்காக கார்த்தி மச்சானுக்கும் எனக்கும் நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிருமா? ஏய், என்னடி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? நீங்க மண்டபத்துல போதையில என்கிட்ட தப்பு பண்ணல? இல்ல இல்ல, ஏய் இல்லடி. அது என் குடும்பத்தை ஏமாத்த நீ போட்ட திட்டம். ஆத்தி, நான் எந்த திட்டமும் போடல. நீங்க தான் போதையில செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சீங்க. நான் எங்கேயோ போய் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்திருப்பேன். என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிவிட்டு இங்க வந்து நல்லவங்க மாதிரி பேச